வந்தது திருப்பி வரக்கூடாது, அவ்வளோதான். ஒரே ஒரு முறை தான் வரணும். அப்போ ஒரு கணத்தில் உறுப்பு இருக்குன்னா இப்போ என்ன கொடுத்துருக்கா அசஸ்மெண்ட் கொடுத்துருக்கான் ASSESSMENT. ஸோ இதுக்கு கனமாக எழுதும்போது என்ன பண்ணணும்னா இங்கே பாரு இதில் ஏ திருப்பி வருதா வரல அப்படியே எழுதிக்கலாம். எஸ் பாரு நல்லா பாரு 1 2 3 4 முறை வருதா ஒரே ஒரு எஸ் தான் போகணும். அடுத்து இ 2 முறை வருதா ஒரே ஒரு இ தான் போகணும். எம் ஒரு முறை N T அவ்வளோதான் முடிஞ்சு. ஒன்றே கிடையாது, ஒரு எஸ் ஒரு முறை தான் வரணும், ரெண்டாவது முறை தான் விட்டுணும். எஸ் பார்த்தோன்னா ஒரு முறை தான் போடணும், ரெண்டாவது வர எஸ் 3 4 வர எஸ் விட்டுணும். இ பாரு 2 முறை வருது இ விட்டுணும், ஒரு இ தான் போகணும், ஒரு உறுப்பு தான் இருக்கும். அதே மாதிரி பிரின்சிபல் PRINCI PI உங்களுக்கே சொல்லும்போது எது ரிப்பீட் ஆகுது ஐ மட்டும்தான். ஐ பி 2 அது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்று தான் போடணும். இப்போ நான் இதை எழுதும்போது நம்ம மட்டும் பி போட்டுக்கிறேன், ஆர் போட்டுக்கிறேன், ஐ போட்டுக்கிறேன், என் போடுறேன், திருப்பி ஐ போடுறது, திருப்பி போடுறது, ஏ போடுறேன், எல் போடுறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணிட்டேன் ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் எழுதிருக்கேன், அவ்வளோதான் முடியும். அடுத்து பட்டியல் மொழி அடுத்தது எவை கணம் சொல்லுங்க. இதில் 2 கணம் கொடுத்துக்கிறேன். ஒன்று வந்து 1 முதல் 100 வரை முடியக்கூடிய பகாயங்கள் 1 2 டாடா டாடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 வரை முடிய பகாயங்கள். இன்னொன்று நம்ம நாட்டிலோட செல்வந்தர்களுடைய எண்ணிக்கை. இதில் 2த்துல எது கணம்னு சொல்லிட்டு கேட்டால் இதுதான் கணம், இது கணம் கிடையாது. ஏன்னா இதனுடைய கரெக்டான வேல்யூ நமக்கு தெரியாது. வரையறுக்கப்பட்ட மதிப்புகள் இருந்தால் மட்டும்தான் அதுக்கிட்ட கணம். செல்வந்தர் மதிப்பு எவ்வளோ 100 இருக்கும் 200 இருக்கும் 100 இருக்கும். ஆனால் இது வந்து பகாயம் நான் போடுறேன் நீ போடுறேன் யார் போடுறேன்னா போகணும் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ வரையறுக்கப்பட்ட மதிப்பு இருந்தால் அது பேர் என்னது கணம். இது வந்து கணம் கிடையாது. அடுத்த கேள்வி பண்ணணும் நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. அப்போ நம்பர் ஆஃப் பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லியாது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் 2 பவர் n. அவ்வளோதான் 2 பவர் m. இங்கே ஏவோட வேல்யூ என்னவா சப்ஸ்டிட் பண்ணுறீங்க 2 பவர் 4. அப்போ 2 4 முறை இருக்கும். ரைட்டா 1 2 3 4 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ இதோட ஆன்சர் என்ன 16. அடுத்த கேள்வி பார்க்கணும் நம்பர் ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டால் 0ன்னு இருக்கும். அப்போ நம்ம ஃபார்முலா என்னது 2 பவர் m. அப்போ 2 பவர் 0 எனிதிங் பவர் 0 ஆன்சர் தான் கேட்டால் 1. எது எவ்வளோ நம்பர்னா அதனால 0 போட்டாலே ஆன்சர் வந்து 1 அந்த வேல்யூ. அடுத்த क्वेश्चन பார்க்கணும் நம்பர் ஆஃப் a ஈக்குவல் டு தெரியல. ஸோ நம்பர் ஆஃப் a வந்து நமக்கு தெரியல, நம்பர் ஆஃப் p ஆஃப் a வந்து தெரியும். என்ன கொடுக்குறாங்கன்னா 256. அப்போ நம்பர் ஆஃப் a கண்டுபிடிக்கிறோம். இங்கே அதே தான் ஃபார்முலா 2 பவர் m ஈக்குவல் டு 256. இப்போ டானா வகுத்து போனோம் 256 ரெண்டாயிரம் பாடு 1 2 2 4 3 2 16 2 6 2 12 4 2 2 3 2 6 2 திருப்பி 2 16 திருப்பி 2 8 2 12 திருப்பி 2 4 2 திருப்பி 2 2 4 திருப்பி 2 1. எத்தனை முறை என்ன 1 2 3 4 5 6 7 8. இது எப்படி இதெல்லாம் 2 பவர் m ஈக்குவல் டு 2 பவர் 8. அப்போ அடிமான உரை வந்து அடுத்து m ஈக்குவல் டு 8. அப்போ இந்த வேல்யூ என்னன்னு கேட்டால் நம்பர் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்டால் 8 சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஏவோட வேல்யூ 8.